மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பசுவதையில் ஈடுபடுபவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள் அப்படின்னு பொதுவெளியில் என்று அமித்ஷா பேசுகிறார். பசுவதை சட்டம் இருக்கிறது, ஆனால் பசுவதை நடக்கிறது. சட்டத்தை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் அதற்கான கருத்து என்று நான் எடுத்துக்கிறேன். இல்லை, ஒரு நிகழ்ச்சி மட்டுமே ஒட்டுமொத்த சமுதாயத்தை பிரதிபலிக்க முடியாது. ஒரு ஜாபர் சாதிக் செய்த தவறு ஒட்டுமொத்த முதலமைச்சரையே அது உட்படுத்துமா என்ற கேள்விக்கு நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்து முஸ்லீம் பற்றி பேசினால் நான் பொது வாழ்வில் இருக்க தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்னு இந்த தேசத்தின் பிரதமர் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் அரசியல் பண்ணது, வைகோ அரசியல் சரின்னு சொல்றீங்க, திருமாவளவன் அரசியல் பண்றாரு, மோடி அதை பண்ணாரு. ஏன் நீங்க திமுக தலைவரை போய் நீங்க கேளுங்க. எல்லாரும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, தீபாவளி வாழ்த்துக்களை பராமரிப்பாங்க, சிவகாசி பட்டாசு இந்த வட்டம் 12,000 கோடிக்கு வித்திருக்குன்னு கணக்கு வரும், எல்லாமே நடக்கும். ஆனா முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு. இது பாகுபாடான அரசியல் இல்லையா? தேர்தல் சமயத்தில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்க முடியாதா? நிச்சயமா பார்க்க முடியாது. 9 முறை சமன் அனுப்பியதற்கு அவர் வரல. 2வது ஒரு ஜாமீன்ல வெளிவந்து பாஜகவுடைய வெற்றியை ஒன்றும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் முறியடிக்க போறது இல்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கிற முனைப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியும், இந்த முறை ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என்கிற முனைப்பில் இந்தியா கூட்டணியும் களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் களம் சூடாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தின் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கும் திரு கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வணக்கம். பொதுவெளியில் பேசும்போது பசுவதை சட்டம் இருக்கு நடைமுறையில். பசுவதையில் ஈடுபடுபவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள் அப்படின்னு பொதுவெளியில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற அமித்ஷா பேசுகிறார். அப்படி பசுவதை சட்டம் இருக்கிறது, ஆனால் பசுவதை நடக்கிறது. சட்டத்தை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் அதற்கான கருத்து என்று நான் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா எப்படி வேணா எடுத்துக்கலாம். சட்டம் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. பிட் பாக்கெட் அடுக்கக்கூடாது, செயினா இருக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கலவரம் பண்ணக்கூடாது, கலவரம் பண்ண தூண்டக்கூடாது, கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. நீ கொலை செய்தால் உன்னை தூக்கில் போடுவேன், நீ திருடினால் உன்னை 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை, எச்சரிக்கிறது இல்லையா? சட்டம் எச்சரிக்கிறது, நீதிமன்றம் எச்சரிக்கிறது. பசுவதை தடை சட்டம் இருக்கிற நிலையில் பசுவதையில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற அந்த கருத்தை மட்டுமே நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். இருந்தாலும் பொதுவெளியில் பேசும்போது உள்துறை அமைச்சராக இருப்பவர், எல்லோருடைய பார்வையிலும் படுபவர் சொல்லும் பொழுது பசுவதை தடுப்பு சட்டம் இருக்கு, மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் கூட சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த குற்றத்தை செஞ்சுட்டு யாரும் தப்பிக்க முடியாது இப்படின்னு மென்மையான வார்த்தைகள் நிறைய பயன்படுத்த முடியாது. சொன்னதுக்கு பின்னாடி அந்த கருத்து தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் பேசின அந்த குறிப்பிட்ட பகுதியில் பசு பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பசுவதையில் ஈடுபடுவதாக சொல்லி பலரையும் அடித்து கொலை செய்த சம்பவங்கள் கண்முன்னே நிற்கின்றன. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பேச்சு அவர்களை தூண்டும் விதமாக, அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இருக்காதா? இல்லை, ஒரு நிகழ்ச்சி மட்டுமே ஒட்டுமொத்த சமுதாயத்தை பிரதிபலிக்க முடியாது. ஒரு ஜாபர் சாதிக் செய்த தவறு ஒட்டுமொத்த முதலமைச்சரையே அது உட்படுத்துமா என்ற கேள்விக்கு நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஜாபர் சாதிக் இன்னைக்கு போதை பொருள் கடத்துகிற ஏறத்தாழ 28,000 கோடி வரை கடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கன்சைன்மெண்ட்டு தான் பிடிபட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் கஸ்டடியில் இருக்கிறார். ஒட்டுமொத்த எல்லா அமைச்சரும் போதைப் பொருள் கடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி யாரோ ஒருத்தர் சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு அங்கே அதுக்கான தண்டனை கிடைக்கும். நீங்கள் நம்ம ஊரில் பசுமாடை நிறைய பேர் இங்கே வந்து கோமாதா பூஜை பண்ணுறாங்க, பசுவை வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு கிரகப்பிரவேசம்னா உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. பஸ்ஸு கோமியத்தை அந்த புதுசாக வீடு கட்டி திறக்க விழா நடக்கிற இடத்துலலாம் அந்த பசு கோமியத்தை தெளிக்கிறாங்க, பசு சாணத்தை கரைச்சி தெளிப்பாங்க. பசுவை ஒரு தெய்வமாக வணங்குற நம்ம ஊரில். அங்கே இன்னும் ஒரு படி மேலே போய்
ஒவ்வொருவரும் அவரவர்கள் சக்திக்கு ஏற்ற வகையிலே, அவரவர்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற வகையிலே பசுக்களை வைத்து பராமரிக்கிறார். அந்த கோசாலை நடத்துகிறார். ஒவ்வொருத்தரும் எத்தனை கோசாலை வைத்திருக்கிறோம், நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து ஒரு கோசாலை வைத்திருக்கிறோம். இங்கே பல நண்பர்களை நான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சேர்ந்த நண்பர்களை எல்லாம் நாம் சந்திக்கும் போது எங்கள் ஊரில் இத்தனை கோசாலை இருக்குது, எங்கள் ஊரில் இத்தனை கோசாலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று. அப்போ அங்கே வந்து அந்த பசுவதைங்கிறதுக்கு ஒரு பெரிய உணர்வு இருக்கும். அது எந்த அளவுக்கு மக்களால் போற்றப்படும். அப்படி கடவுளாக நம்பி தங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையிலே, வாழ்க்கை முறையிலே கோசாலை வைத்திருப்பது, பசுக்களை பாதுகாப்பது, பசுக்களை தெய்வமாக போற்றி வணங்குவது அங்குள்ள மக்களுடைய பிரதான பணி. அது யாரு நம்ம ஊர்ல இல்லையே, நம்ம யாருமே இருக்கு. அது கொண்டாடட்டும், போற்றட்டும், எல்லாமே ஏத்துக்கல. அப்படி ஒரு பசுவதை தடை சட்டம் இருக்கிற ஊர்ல அதே மீறி செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்றதுதான் அவருடைய கருத்துக்கு மறுபடியும் பதில் நான் பிரதிபலிக்க. அந்த சொல்ல மட்டும் தவிர்த்திருக்கலாம்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அவர் தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாரு. அவருடைய பாணியில அவர் சொல்றாரு. ஒரே கருத்தை நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க, நான் வேற மாதிரி சொல்லுவேன். உயர்ந்த பொறுப்பு இல்ல, உணர்வுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். சரி, நீங்க சொன்னீங்க அடுத்தடுத்த குற்றங்கள், ஒரே ஒரு குற்றத்தை வந்து மற்ற எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா காட்டை அழிப்பதற்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதுமானதாக இருக்கிறது. இல்ல, அப்படிலாம் நம்ம கற்பனையில நினைக்க வேண்டாம். தீக்குச்சி எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட்டு சரி, இப்படி எடுத்துக்கலாம். அதாவது 2020ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ரகுமுதீன் அப்படின்றவருக்கு எதிராக பசு வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல போதிய ஆதாரங்களை காவல்துறை கொடுக்க முடியல. அதனால நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கட்சி பேதம்லாம் விட்டுறோம்னா நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணம் சொல்லலாம். என்ன சொல்லணும்னா, நீங்க கொடுக்குற ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை, திருப்திகரமானதாக இல்லை அப்படின்றத கருத்தை முன்வச்ச நீதிமன்றம் இந்த பசுவதை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தின் கீழ் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது, அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அப்பாவிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு. 2020ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. சித்தார்த் என்கிற நீதிபதி முன் வச்ச கருத்து. அப்படி இது அவர் ஒரு நீதிபதி முன் வச்சதை வந்து நாம் மறுக்கலை, அவர் விடுதலை செய்யப்படுவதில் நான் ஒன்றும் எதிர்க்கலை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அதுதான் இதுக்குள்ள கருத்து. இதுக்கு நம்ம பல விளக்கங்கள், முன்னாடி நடந்த தீர்ப்பு, தண்டிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்கலாம், தண்டிக்கப்படாதவங்க பல பேர் இருக்கலாம், சாட்சிகள் சொல்ல முடியாமல் இருக்கலாம், அவங்க அதற்கான தஸ்தாவேஜுகளை அந்த காவல்துறை அதிகாரிகள் கொடுக்காமல் விட்டுருக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. திரு அமித்ஷா பேசுகிற உணர்வின் வெளிப்பாடாக மட்டும்தான் திரு கருநாகராஜன் பார்க்குறாரு. உணர்வு இல்லை, சட்டப்படி அது நியாயம். வேணா சட்டப்படி அதுக்கு தண்டனை உண்டு, தண்டனை இருக்குங்கிற எச்சரிக்கையாக கூட அது இருக்கு. இந்து முஸ்லீம் பற்றி பேசினால் நான் பொது வாழ்வில் இருக்க தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்னு இந்த தேசத்தின் பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் அதைத்தான் அடிப்படையாக வச்சு அரசியல் செய்கிறாங்கன்னு பிரியங்கா காந்தி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. நேற்று எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் திமுக அரசியல் பண்ணுது, காங்கிரஸ் அரசியல் பண்ணுது, வைகோ அரசியல் பண்ணுறாரு, திருமாவளவன் அரசியல் பண்ணுறாரு. மோடி அதை பண்ணலை. எல்லாருமே அதைத்தான் பண்ணுறாங்க, காங்கிரஸ் அதைத்தான் பண்ணுறாங்க. ஏன் இங்கே இருக்கிற எல்லாருமே, ஏன் நீங்கள் திமுக தலைவரை போய் நீங்கள் கேளுங்க, அனைத்து மத பண்டிகைகளுக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களே, இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்களே, இதை விட ஒரு கேவலமான அரசியல் வேணுமா? இதை விட ஒரு பாகுபாடான அரசியல் இந்த நாட்டுக்கு வேணுமா? நான் எங்க ஊர்ல நான் அனுபவிக்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு வேதனை இருக்காதா? ஒரு தீபாவளி பண்டிகைங்கிறது தமிழ்நாடு முழுவதும் 85% மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை. எல்லா வியாபாரமும் நடக்கும், எல்லா ஊருக்கும் சிறப்பு ரயில் போகும், சிறப்பு பஸ்ஸு போகும், 12,000 பஸ்ஸு ஊருக்கு போகுமா, 56 ட்ரெயின் விட்டுருக்குமா, ஜவுளிக்கடை இவ்வளோ விற்றுச்சு, நகைகள் 1500 கோடிக்கு விற்றுச்சு, எல்லாமே ஒரு சாதனையாக பேசப்படும். எல்லாரும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, தீபாவளி வாழ்த்துக்களை பராமரிப்பாங்க. சிவகாசி பட்டாசு இந்த வட்டம் 12,000 கோடிக்கு வித்திருக்குன்னு கணக்கு வரும், எல்லாமே நடக்கும். ஆனா முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு. இது பாகுபாடான அரசியல் இல்லையா? இன்னொரு முக்கியமான கணக்கு விட்டீங்களே, மது எவ்வளவு வித்திருக்கு அப்படின்றதும் வரும். அது எங்க திராவிட மாடலுக்கு பிடிச்ச விஷயம் தானே. அது ஒரு எல்லாமே இருக்கு. உங்களுடைய தினசரி தீபாவளிக்கு 500 கோடிக்கு மது விற்க டார்கெட் வச்சா 450 நிறைய பட்டியல் அந்த கணக்கு வரும், அந்த கணக்கு வரும். கரெக்ட் தான், அதை விட்டுட்டேன். இல்ல இதுல குறிப்பா என்னன்னாக்கா, முதலமைச்சர் வாழ்த்து சொன்னாக்கா இது எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறீங்களா? நான் சொல்றது இந்த மதத்தின் பேரில் அரசியல் செய்யப்படுவது தவறு அப்படின்ற துணியில தான் இப்ப நாம கேட்கறது. யாரா இருந்தாலும் அது பண்ணக்கூடாதுன்றதான் நோக்கம். அப்ப நீங்க முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி கேட்க, முதலமைச்சர் வந்து வாழ்த்து சொன்னா அவர் மதத்தின் வச்சு அரசியல் பண்ணலன்றதை ஒத்துக்கலாமான்னு நான் கேட்கிறேன். அது ஒரு வழி தானேங்க. ஏங்க நீங்க எதுக்கு நீங்க கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க,
ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம இருங்க. அப்படி கேக்குறத விட எங்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு அதெல்லாம் சொல்லி எங்களுக்கே இது மறத்து போச்சுன்னு ஒரு படத்துல, பாலச்சந்தர் படத்துல இவ சுஜாதா சொல்ற மாதிரி எங்கெல்லாம் மறத்து போச்சு. எத்தனை முறைங்க முதலமைச்சருக்கு நினைவுபடுத்துவாங்க? அவர் அது என்ன நினைக்கிறாரு மனசுல? அப்ப எவ்வளவு வெறுப்பு அரசியல் அவர் வச்சிருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் கோவில். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கோபுரங்கள் கிடையாது, இவ்வளவு கோவில் கிடையாது, இவ்வளவு ஆன்மீக சடங்குகள், பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள் உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆனால் இங்கே கூட ஒரு இந்து பண்டிகைக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறது அது வெறுப்பு அரசியல் தானே. ஆனா இதே பாகுபாடு அரசியல். நிறைய கும்பாபிஷேகங்கள் நடத்திருக்காங்க, 2000 கோடி. சார் அது டியூட்டி சார். நிறைய பஸ் கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருக்காங்கிற மாதிரி இருக்கு. நிறைய பஸ் கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருக்கான், அப்புறம் எப்படிங்க கண்டக்டருக்கு பயணிகள் மேல வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கு. அவருக்கு சம்பளம் வாங்குறாரு, பஸ்ல ஏறுறாரு, டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு, இவர் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டு காசை வாங்குறாரு. இது சேவை கிடையாது. இதுக்குன்னு இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையோட டியூட்டி சார். அது இவங்க விருப்பத்தில் செய்யறது இல்லை, அந்த டியூட்டி செஞ்சுதான் ஆகணும். பலாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வருது, கோவில்கள் இருந்து ஈட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் பணத்தில் அவங்க நடத்துறாங்க, கும்பாபிஷேகம் செய்யறாங்க. இது அங்க இருக்கிற டியூட்டி. சித்திரை திருவிழா நடந்தே தீரும், கபாலீஸ்வரர் 69 திருவிழா நடந்தே தீரும், கும்பாபிஷேகம் நடந்தே தீரும். அது நடக்கணுங்கிறது சம்பிரதாயம், பாரம்பரிய பழக்க வழக்கம். அதை இவங்க நிறுத்த முடியாது, மாற்ற முடியாது. அது இவங்க விருப்பத்தின் பேரில் செய்கிறது கிடையாது. வழக்கமான முறையில் சட்டப்படி எப்படி பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு, இபியில் இருக்கிறவர் மின்சார கனெக்ஷன் கொடுக்குறாரு, ஆவின் பால் பாக்கெட் அவர் சப்ளை பண்ணுறாரு, அந்த மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் செய்யணுங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூட்டி. இதை பெரிய விருப்பமாக ஆசையாக செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி செய்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சகர்கள்லாம் முதலமைச்சரை வரவேற்று ஒரு குங்குமம் வச்சதை அந்த இடத்துல அழிச்சாரே, அதுதான் வெறுப்பு அரசியல். முத்துராமலிங்க தேவரையா அந்த மண்டபத்தில் போய், நினைவு மண்டபத்தில் அவர் நின்று வணங்கும் போது அவர் கொடுக்கிற விபூதியை தரையில கீழே போட்டு வந்தாரு, அதுதான் வெறுப்பு அரசியல். தீபாவளிக்கு இவ்வளவு விற்பனை பண்றதுக்காக நான் சொல்ல வரல. இவ்வளவு மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு திருவிழாவை, இவ்வளவு மக்கள் நினைத்து போற்றக்கூடிய சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடக்கூடிய, புத்தாடை அணிந்து பட்டாசு கொளுத்தி ஒரு புது மணப்பெண்களுக்கு தீபாவளிங்கிறது ஒரு பெரிய நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில கூட அந்த மக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல விருப்பம் இல்லாதது பாகுபாடு காட்டக்கூடிய வெறுப்பு அரசியல். முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாதது மிகப்பெரிய காயத்தை. ஒரு சின்ன சிம்பிள் சார், சிம்பிள் நீங்க சொல்லிருக்கீங்க, ஒரு சாம்பிள் தான். திருமாவளவன் சொல்றாரு, உயரமான கோபுரங்களை பார்க்கும்போது அங்க இருக்கிற பொம்மைகள் ஒரு ஆபாசமாக தோற்றமளிக்கிறது, ஆபாச உணர்வை தூண்டுகிறதுலாம் அவர் பேசுறாருல. இது பாகுபாடு இல்லையா? இது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடாதா? அப்போ இவங்கெல்லாம் ஒட்டுமொத்த இந்து மக்கள் 85-90% பேர் வாழக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற வார்த்தைகள் இல்லையா? ஏன் சார் இப்போ பேசியிருக்கார் சார், இந்த தேர்தலில் பேசியிருக்கிறார் ராசா, ராமர் எங்கள் எதிரி, ராமர் எங்கள் எதிரிங்கிறார். ராமர் கோவில் இல்லாத மாநிலம் இந்த இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா சார்? ராமசாமின்னு லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் பெயர் வச்சுட்டு ராமரை வணங்கிட்டு இருக்காங்க சார். சித்திரை திருவிழாவே ராசா தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கான ஒரு உரிமையும் அவருக்கு இருக்கத்தானே செய்யுது. இப்ப நாம நேசிக்கிற ஒரு நபர்ன்றதுனால இன்னொருத்தர் அதை தப்பு. நீங்க தெருவில் போறவர் இல்ல, பல லட்சம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அதேதான் அமித்ஷாவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க அமித்ஷா அவர்களை பேசுனதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லி சொல்லுங்க. அப்ப இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் பசுவதை தடை சட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பசுவதை செய்வதை சட்டப்படி தண்டிக்கப்படுவார் என்பதை சொல்லி இருக்கிறாரு. இவர் எங்க ராமரை எங்களை எதிரின்னு சொல்றதுக்கு எங்கேயாவது எங்க சட்டத்துல அதிகாரம் இருக்கா? சட்டத்தில் அப்படி சொல்லியிருக்கா? 90% மக்களை மனசை புண்படுத்த சொல்லியிருக்கா? 500 ஆண்டுகள் பிரச்சனையை தீர்ந்து ராமர் கோயில் திறக்கப்பட்டதை உலகமே வியந்து பாராட்டி அன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்ததுல உலக வரலாற்றில் இது பெரிய அதிக மக்கள் பார்த்த ஒரு காட்சியா அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இருந்தது. அதை தெரிந்துதான் இந்த ராசா இப்படி ஒரு கருத்தை சொல்றாரா? இந்த முறை காஷ்மீர்ல 3 தொகுதிகளில் பாஜக போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது பற்றி அங்கே இருக்க சூழலை பொறுத்து தெளிவாக தெரியும் எங்கே போட்டியிடக்கூடாதுன்னு. கடந்த 370க்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு கூட்டணியோடு நம்ம போட்டியிட்டோம்.
இன்னைக்கு கூட்டணி இல்லாத நிலையில் நம்ம எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறாங்க. இப்போ கூட ஆதரவு நிலைப்பாடு மக்கள் மாநாடு அப்படின்ற ஒரு கட்சி கூடவும் காஷ்மீர் அப்படிங்கிற கட்சி கூடவும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறது பாஜக அப்படின்ற செய்தியும் இருக்கு. ஆனா போட்டியிடவில்லைன்றது ஒரு தோல்விக்கான பயமோ அப்படின்னு, ஏன்னா கடந்த முறை வெற்றி அடையாம தோல்வியை தான் சந்திச்சோம். போட்டியிட்டு தோல்வி அடைவது கூட வேற. ஆனா நான் போட்டியிட மாட்டேன், எனக்கு இப்பவே தேர்தல் முடிவு தெரியுதுன்றது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படாது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பின்னடைவு இல்லை. எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நிற்கணுங்கிறது தலைவர்களுக்கு தெரியும். அங்கே மற்ற வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. மெஹபூபா அவங்களுடைய பார்ட்டியை நிற்கிறாங்க, உமர் அப்துல்லா பார்ட்டியை நிற்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஆதரவு நிலையில் இருக்கிறார்களோ என்று நினைப்பவர்கள் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். ஜம்முல 2019 ஆண்டு 2 பேர் நின்னாங்க, 2 பேருமே பாஜக தான் வெற்றி கிடைச்சது. மீண்டும் அந்த இடத்துல 2 பேர் வந்து நிறுத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 1996க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த இடத்துல போட்டியிடவே கூடாதுங்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுக்கும்பொழுது அதுதான் கேள்வியா எழுது. இல்லை, கூடாதுங்கிற நிலைப்பாடு இல்லை. இன்னும் நம்ம வந்து காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் அந்த தேர்தலுக்காக மட்டும்தான் பார்க்குறீங்க. நேற்று எங்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரையும் இந்தியா மீட்டெடுக்கும் என்ற நிலைப்பாடில் அது வேற லெவலில் நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்வது, நாட்டு மக்களுக்கான நன்மையை உறுதி செய்வதெல்லாம் திட்டமிட்டு நம்ம காஷ்மீரை பார்க்குறோம். 2 தொகுதியில் போட்டியிடுறதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல போட்டியிடுறவங்க யாருங்கிறது பாஜகவுக்கு தெரியும். அவங்க போட்டியிட்ட பிறகு அங்கே எந்த ஆதரவு நிலை எடுக்கிறது என்பதும் பாஜகவுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு தேர்தல் உத்தி. 370 அந்த சிறப்பு பிரிவை நீக்கிய பிறகு வருகின்ற தேர்தலில் நிக்கல அப்படின்றதான் கேள்வி. அப்போ அங்க இருக்கிற மக்கள் மத்தியில பாஜக மீது பெரிய அளவு அப்படி இல்லை. நீங்கள் வந்து அந்த இடத்துல வேற ஒருத்தர் நின்று வெற்றி பெறணுமே அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் கூட அது நியாயம் தானே. சரி, இன்னும் வெளிப்படையா சொல்லணும். ஜம்முல பாத்தீங்கன்னாக்கா 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பகுதி, இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இந்த இடத்துல நம்ம நிற்கும் பொழுது அந்த சிறப்பு பிரிவை நீக்கி அந்த கோபம் அடிக்கடி இந்த இண்டி கூட்டணி ஆரம்பத்தில் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பொது வேட்பாளர் நிப்பாட்டம்னு எந்த பொது வேட்பாளரையும் நிப்பாட்டல. பஞ்சாப், மேற்கு வங்காளம், தெலுங்கானா, கேரளா எங்கேயுமே கூட்டணியும் கிடையாது. இண்டி கூட்டணி கேட்டிங்களா, அது நிறுத்த முடியல. இப்போ நம்ம அங்கே ஒரு வேட்பாளர், ஒரு தேர்தல் உத்தி, அவர் வெற்றி பெறட்டும், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் வெற்றி பெறட்டும், இந்த நாடு இந்தியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க வெற்றி பெற்றவங்களும் நினைக்கலாம். அது ஒரு தேர்தல் உத்தி. இது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, 4ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜக பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறதுன்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு பிரச்சாரத்தில். எப்படி பார்க்குறீங்க? அவர் போட்டியிடுறதே குறிப்பிட்ட மாநிலத்தில். அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் அவர் என்ன பண்ணணும், அங்கே வெற்றி பெற முடியுமாங்கிறதையும் பார்க்கணும். 2வது, ஒரு ஜாமீனில் வெளிவந்து பாஜகவினுடைய வெற்றியை ஒன்றும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் முறியடிக்க போகிறது இல்லை. அவர் எதிர்த்து அவருடைய இண்டி கூட்டணி காங்கிரஸே பஞ்சாபில் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. அது அப்படி அவங்க 2 பேருமே போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை தோற்கடிக்கிறதுக்கு வேலை செய்யக்கூடிய நிலையில் இவர் இந்தியா முழுவதும் 400 இடங்களுக்கு மேலே போட்டியிடுகிற பிஜேபியை வந்து இவர் வந்து தோல்வி அடைஞ்சிரும், அவர் பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க முடியும், எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்க முடியும்? ஒரே மாநிலத்தில் கூட்டணியில் இருந்தாலும் தனித்தனியாக நிற்கிற முரணா இருக்குன்னு சொன்னீங்க. காஷ்மீர் விவகாரத்தை பேசும்பொழுது அது தேர்தல் உத்தின்னு சொன்னீங்களே, அதே மாதிரி ஒரு உத்தியை இந்தியா கூட்டணியும் எடுத்ததா நம்ம பார்க்க முடியாதா? ஏன்னா டெல்லியில் 7 இடம் இருக்குது, 4 இடத்துல ஆம் ஆத்மி நிற்கிறாங்க, 3 இடத்துல வந்து காங்கிரஸ் நிற்குது. இதை ஒரு தேர்தல் உத்தியா பார்க்க முடியாதான்னு கேட்குறேன். இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கிறதே ஒரு 40 இடத்துல ஒட்டுமொத்தமாக நிற்கக்கூடியவங்க, 400 இடத்த நெருங்கி நிற்கக்கூடிய கட்சிகளை வந்து தோல்வியில் இருக்காங்க, அதான் இருக்காங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் அப்படி தான் பேச முடியும். இங்கே இருக்கிற ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார், பினராயி விஜயன் அதான் பேசுவார், மம்தா அதான் பேசுவாங்க, அகிலேஷ் யாதவும் பேசுவார். அகிலேஷ் யாதவ் 78 இடத்துல நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அப்போ யூபி 2 இடத்துல தான் ஜெயிக்க முடியுமா, ஒரு இடத்துல தான் ஜெயிக்க முடியுமாங்கிற கற்பனையில் ஒவ்வொருத்தரும் பேசலாம்ல. பேசுறதுக்கு என்ன தடை இருக்கு? பேசுறது உரிமை தானே ஜனநாயகம். அகிலேஷ் யாதவ் போட்டியிடறதே மொத்தமே 57 தான். அவர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு, கூட்டணியோட சேர்த்து. தேர்தல் சமயத்தில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்க முடியாதா? நிச்சயமா பார்க்க முடியாது. 9 முறை ஒருத்தருக்கு சமன் அனுப்பி 9 முறை சமன் அனுப்பியதற்கு அவர் வரல. அவர் வந்து ஏறத்தாழ இந்த மதுபான கொள்கை முடிவில் 42 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே ஊழல் நடந்திருக்கு, அவர் கைக்கு வந்திருக்கு, அவர் சார்ந்தவர்களுக்கு வந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறதுன்னு பல தகவல்களை இடி அமலாக்கத்துறை சேகரித்த பிறகு அவருக்கு சமன் அனுப்புகிறாங்க. ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சர் இன்னும் உள்ளதான் இருக்காரு. ஏற்கனவே சந்திரசேகர் ராவருடைய மகள் கவிதா அவர்களும் உள்ளதாக இருக்காங்க. இவங்க செஞ்ச லாபி டெல்லியில் உட்காந்து, வெளிநாட்டில் உட்காந்து சில புரோக்கர்களையெல்லாம் வைத்து
100 கோடி 200 கோடி எல்லாம் பேரம் பேசி கைமாறிய பொழுது இது வெளியிலே உலகத்திற்கு வந்திருக்கிறது. விசாரணைக்கு பிறகு கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார், துணை முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கோட தொடர்ச்சி 9 முறை சம்மன் அனுப்புகிறாங்க. முதல் சம்மன் அனுப்ப போதே இவர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்கன்னா இது தேர்தல் காலத்துல பழி வாங்குற நீங்க செயல்னு சொல்றது சொல்லலாம். ஒரு செய்தியாளனா 9 முறை அழைப்பாணி அனுப்பினது எனக்கு தெரியும். ஆனா எல்லாருக்கும் இது போய் சேருமா? தேர்தல் சமயத்துல அவர் பூச்சி உள்ள போட்டாங்க அப்படின்ற அந்த பேச்சு தானே. அது அப்பாவித்தனமா மக்கள் சாமானியர்கள் நினைப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? 9 முறை சம்மன் அனுப்பியது இந்த நாட்டுக்கு தெரியும், நீதிமன்றங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லி இருக்கிறார்? தேர்தல் காலம் என்பதால் தான் இது சிறப்பான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி அவர் சிறையிலே வந்து ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பதையும் இந்த நேரத்தில் இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்கன்றது மறுப்பதற்கு அவர் சொல்லி இடைக்கால ஜாமீன் மட்டும் இல்ல, திருப்பி அவருக்கு ஒரு அழைப்பானை ஜாமீன்ல வச்சு வழக்கு நடத்துறது, நான் வெளியே இருந்து கேஸ் நடத்துறேங்கிறதுலாம் கிடையாது. 2ஆம் தேதி அவர் ஜெயில வந்து ஆஜராகணும் அப்படிங்கிறது. அவர்கள் முன்னிலையில போயிட்டு அந்த வழக்கோட தன்மையை உச்சநீதிமன்றம் புரிஞ்சிருக்காங்க, அதுக்கான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பார்ப்போம். சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக அவர் குறிப்பிட்டு சொல்றது பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களை குறிப்பிட்டு சொல்ற அங்கெல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் குறிப்பிட்டு சொன்ன பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இடங்கள் இருக்கு, மேற்கு வங்கம்னா 42 இடங்கள் இருக்கு, மகாராஷ்டிரா 48 இடங்கள். அதாவது இந்த தேசத்தில் அதிகப்படியான தொகுதிகளை கொண்ட மாநிலங்களாக இருக்கின்றன. அங்கெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னா அப்ப நீங்க நினைக்கிற இலக்கு எப்படி சாத்தியமாகும்? அது சாத்தியமாகுங்கிறது எங்க நம்பிக்கை. 10 ஆண்டு காலம் ஒரு பிரதமர் என்ன செய்ய வேண்டும் நாட்டுக்கு என்பதை பரிபூரணமாக செய்து உள்கட்டமைப்பு, ஏற்றுமதி, தொழில், நாட்டின் பலம், இராணுவ பலம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாடு, அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இந்த இந்தியாவில் பாரத பிரதமர். நாட்டின் பலத்தில் நம்ம ஆட்கள் வேணா சொல்லலாம். இங்கே இருக்கிற ரவிக்குமார் ஒருத்தர் பேசலாம், ப. சிதம்பரம் பேசலாம், இவங்கெல்லாம் என்ன செஞ்சார் மோடின்னு கேட்கலாம். நம்மளே சொல்ல வேண்டாம். நீங்கள் உலக நிதி ஆணையம் சொல்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி. இந்த கொரோனா காலத்தில் பல நாடுகள் வீழ்ச்சியை நோக்கி போன போது கூட இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு அது ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக இருக்கிறது. எப்படின்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு யார் சொல்கிறா? உலக நிதி ஆணையம் சொல்லுது. ஐநா வந்து நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு பேசலை. அவங்க எல்லா நாடுகளுடைய பொருளாதார சிந்தனைகள், சூழ்நிலைகள், வளர்ச்சியெல்லாம் பார்த்து ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க. நம்ம சிதம்பரமும் ரவிக்குமார் வேணா ஒன்றுமே இல்லை, இந்தியாவில் அது இல்லை இது இல்லைன்னு இவங்க எப்போவுமே ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கலாம். அல்லது ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பண்ணலாம். அது வேற, அவங்க அரசியலுக்காக பேசுகிறாங்க. ஆனால் நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இந்த உலகத்திற்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், அதனால் பயன்பெற்றவர்களுக்கு தெரியும். பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். 48 லட்சம் தமிழக விவசாயிகள், 48 லட்சம் தமிழக விவசாயிகள் ஊக்க உதவி திட்டத்தின் மூலம், விவசாய ஊக்க உதவி திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் இது வரைக்கும் ஒரு இந்திய வரலாற்றில் ஒரு விவசாயி கிடைச்சிருக்கா? நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டு 48 லட்சம், ஒட்டுமொத்தமாக 9.5 கோடி பேர். அதுக்கு நான் வரல. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நிறைய நான் சொல்ல முடியும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ண பிரதமர் ஒரு பக்கம் யார் பிரதமர்? அகிலேஷ் யாதவ்கிட்ட நேற்றைக்கு முன்தினம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விவசாயிகள் மேட்டர் சொன்னதுனால நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்டேன். அவங்க பல காலங்களாக அவங்க கேட்குற ஒரே கேள்வி, குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யுங்க, நாங்கள் பழச்சிக்கோன்னு கேட்குறாங்க. நீங்கள் 6000 கொடுப்பதுன்றது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அதே சமயத்தில் அவர்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையும் செவிசாச்சா? இன்னும் நிச்சயமா செவி சாய்ப்பாங்க. பல உறுதிமொழிகள் கொடுத்துருக்கு. கோதுமையிலையும் சரி, நெல்லுலையும் சரி, ஆதார விலையை ஏறத்தாழ 40% பாரதிய ஜனதா கட்சி உயர்த்தி இருக்கிறது என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். 10 ஆண்டு காலத்துல என்னெல்லாம் செய்யலையோ, காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய 10 ஆண்டு காலத்துல என்ன செய்யலையோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு பாரத பிரதமர் செஞ்சிருக்கிறார். அதை சொல்லிதான் நம்ம தேர்தலில் நிற்கிறோம். வெற்றிக்கான 3வது முறையாக பாரத பிரதமர் பதவி ஏற்கிறது. நிச்சயமாக 100% உறுதியாக இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு இவங்க குறை சொல்றதை நிறைய சொல்லலாம். நான் சொன்ன விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நாடு முழுவதற்கும். நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் போல விவசாயிகளுக்கும் சுய உதவி குழுக்கள் அமைத்து கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 1000 விவசாயிகள் சேர்ந்து சுயமாக நமக்கு என்ன வேணும், 1000 விவசாயிகள் ஒரு ஊரில் ஒன்றா சேர்றோம், எங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கம் வேணும், எங்களுக்கு வந்து 10 டிராக்டர் வேணும், எங்களுக்கு பரமடிக்கிற மிஷின் வேணும், எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ரைஸ் மில் வேணும், அந்த ரைஸ் மில்லை நெல் அரைச்சி அரிசி முடியாக்கி மார்க்கெட் பண்ணுற சக்தி எங்களுக்கு வேணும். இது எல்லாம் செஞ்சால்
ஃபர்ஸ்ட் டைம் 5 கோடி ரூபாய் கொடுக்குறாரு பாரத பிரதமர் அந்த சொசைட்டிக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 2000 ரூபா போட்டு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணா 5 கோடி ரூபாய்க்கு உடனடியாக எந்தவித கேரண்டி இல்லாம அந்த மக்களை மட்டும் நம்பி இதெல்லாம் நிறைய திட்டங்கள். 5 விவசாயிகள் ஒன்னா சேர்ந்தா ஒரு டிராக்டர் மலிவு விலையில வாங்கலாம். செயற்கை குளம் வெட்டலாம். இருக்கிற குளத்துல நம்ம மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருக்கோம், ஆறுல மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஆறுகளையும் மணல் அள்ளுற தொழிற்சாலையவே மாத்திட்டோம். பாருங்க, மேட்டூர்லையும் வைகணையிலையும் 15 அடி 20 அடி சகதி சேர்ந்துருக்கு. அது சுத்தம் பண்ண கூட இங்க இருக்கிற நம்ம மாநில அரசாங்கத்துக்கு மனசு வரல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? செயற்கை குளங்களை வெட்ட சொல்றாரு மோடி. எங்கேயாவது மழை தண்ணீர் வடிகிற இடம் இருந்தா செயற்கை குளம் வெட்டுக்கு. அது மொத்த மாநிலம் 100% மத்திய அரசு தருது. எத்தனை திட்டங்கள் இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படின்றத முதன்மையான ஒரு காரணமா வைக்கிறாங்க. நீங்க சோறு போறதை விட ஒரு மீன் பிடிக்கும் தொழிலை கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாங்க, மீனை கொடுக்கறத விடன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வேலை வாய்ப்பின்மைன்றதை முதன்மையா முன்வைக்கிறாங்களா? அப்ப 2 கோடி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது எத்தனை விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்றத புள்ளி விவரங்களை கொடுத்தீங்கன்னா அது அவர்களுக்கும் போய் சேரும். நீங்க வேலை வாய்ப்புன்னு எல்லாருமே அரசாங்க வேலைன்னு மட்டும் நீங்க சிந்திக்க கூடாது. நீங்க ஒட்டுமொத்தமாகவே நீங்க இப்பவே பாருங்க, 10 லட்சம் பேருக்கு அரசாங்க வேலைங்கிறத தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அதை நீங்க ரோஜ்கார் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதம் இந்த தேர்தலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது பண்ணிட்டு வர்றோம். எத்தனை துறை, சேவைத்துறை இன்றைக்கு உலகத்திலே டாப்ல இருக்கு. செல்போன் தயாரிப்பு துறை உலகத்தில் ஏற்றுமதியில் செல்போன், நம்ம ஐபோன் அமெரிக்காவிலிருந்து வரணும், சைனாவிலிருந்து வந்த காலம் போய் நம்ம ஐபோன் ஏற்றுமதி வந்திருக்கோம். உலகத்தின் 2வது இடத்துல இருக்கோம். இதெல்லாம் உற்பத்தி துறை யாருக்கு? எல்லாருக்கும் புதிய வேலை வாய்ப்பு. இன்னைக்கு உலகின் ஆயுத தளவாடங்கள் ஏற்றுமதி 160 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு 21,600 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது யாரை வச்சு உற்பத்தி பண்றோம்? இன்னைக்கு ஒரு ஜொமேட்டோன்னு ஒன்று வருது, ஸ்விக்கின்னு ஒன்று வருது. இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் எந்த திட்டத்தில் இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? எங்க இருந்து வேலை பார்க்குறாங்க? 50 லட்சம் பேர் வடநாட்டில இருந்து இங்க வட மாநிலத்திலிருந்து சகோதரர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் வேலை இருக்குன்னு தானே வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் வேலையே இல்லாத இந்தியா எப்படிங்க தொழில முன்னேறிக்க முடியும், ஏற்றுமதியில முன்னேற முடியும்? பணின்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு பாஜக. நிச்சயமா இருக்கு, நிச்சயமா. அதனாலதான் நம்ம தொழில முன்னேறோம். உலகின் 5வது இடத்துக்கு பொருளாதாரத்துக்கு வந்திருக்கோம். $5 trillion நம்ம எய்ம்னா இன்னும் ஒரு சில மாதங்களை நம்ம எய்ம் பண்ண போறோம். எல்லாருமே சொல்றாரு, சிதம்பரம் கூட சொல்றாரு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல 3வது இடத்துக்கு வந்துருவோம். நீங்க இருக்கும்போது ஏன் வரலங்கிறதுக்கு பதில் இல்லை. இது வந்துச்சுன்னா அதான் வந்துச்சு, வரலன்னா மோடினாலதான் வரல. இப்படித்தானே பேசுறாங்க. எனக்கு ஒரு கணக்குக்கு மட்டும் தெளிவு மட்டும் சொல்லுங்க. 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதை குறிப்பா 190 இடங்களுக்கானது. முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளுக்கானது, அடுத்து 88 இடங்களுக்கானது. 190 இடங்களுக்கான தேர்தல் முடிந்த பிறகு அமித்ஷா சொன்னாரு 100 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னார். 190ல 100 தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதை நான் வேணா உங்களுக்கு எடுத்து கூட காமிக்கிறேன். 270 இடங்களை கைப்பற்றி ஆகிவிட்டது, ஆனா இலக்கு 400 அப்படின்றது சொன்னாரு. எனக்கு என்னன்னா 190ல 100 வந்துட்டாங்க, அங்கே ஒரு 90 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒட்டுமொத்தமாக நடந்த 4 கட்ட தேர்தலையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் 379. இந்த 4 கட்ட தேர்தல் மட்டும் தனியா பார்த்தோம்னா 93, இன்னொன்று 96, இது 200ன்னு வச்சுக்கலாம். இந்த 200ல அவர் சொல்றது இங்க ஒரு 100 வந்துச்சுன்னா 170 இடங்கள், 200ல 170 இடங்கள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தான் கணக்கே எனக்கு புரியல. 380 இடத்துல 270 இடம் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அதுல 190ல 100 தான சொன்னாரு. 190 100 மறந்துருங்க. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் 380ல 270, நாளைக்கு 450ல 390, நாளைக்கு 543ல 400ன்னு கணக்கு வரக்கூடாதா? என்ன சார் இது நீங்க ஆராய்ச்சி பண்ணியா கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆய்வு, இங்க இத்தனை இடங்கள் கிடைக்கும், யூபியில இத்தனை இடம் கிடைக்கும், முதல் கட்ட தேர்தலில் கர்நாடகாவில் 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு இவ்வளவு கிடைக்கும், தெலுங்கானால, வட தெலுங்கானா, தென் தெலுங்கானால அது கிடைக்கும். இப்படிலாம் ஒரு ஆய்வு தானே. ஆய்வு இருக்கலாம். 200 170 இல்ல இல்ல, இது கெஜெட்டா, இது என்ன கெஜெட்டா? இது எப்படி நீங்க 200 190 விட்டுருங்க சார், 190ல 100 விடுங்க. இப்ப இன்னைக்கு 380ல 270, நீ 4ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க எங்கள் இலக்கு 400, மீண்டும் மோடி சர்க்கார். அது உறுதியாகுதா இல்லையான்னு பாருங்க. அப்போ அமித்ஷா சொல்றதை அப்படியே எடுத்துக்கணும்னா ராகுல் காந்தி சொல்றதை எடுத்துக்கணும். அவர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 150 இடங்களை தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதை நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு நான் மக்களாகிய நான் இதை எடுத்துக்கிறேன். அமித்ஷா சொல்ற மாதிரி சார் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்ப அகிலேஷ் யாதவ் பிஜேபி 2 இடத்துல தான் ஜெயிக்கணும் யூபியில சொல்றாரு. அதை நாம எல்லாம் நாட்டு மக்கள்கிட்ட கேட்கறாங்க. நீங்க செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிகையில செய்தி வரத்தானே செய்யுது. ஏன் சொன்னது குற்றம் கேஸா போட முடியும்? அப்ப அவங்க விருப்பத்துக்கு ஏதோ சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க வெற்றி பெற்றவர்கள் 273.
2 முறை அடுத்த முறை 303, கூட்டணியில சேர்ந்தா 352. 352 எங்க கூட்டணி ஜெயிச்சது. இப்ப 400க்கு மேல நாங்க போறதுல சொல்றதுல ஆச்சரியம் இருக்கு. ஒட்டுமொத்தமா பிஜேபி ஜெயிச்ச யூபியில ஒரு இடம் தான் சொல்றதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? அதுல ஏதாவது எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குமா? அது கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய கருத்தா தான் மக்கள் பார்ப்பாங்க. சரி பார்ப்போம். மக்கள் யார் பக்கம் அப்படின்றது ஜூன் மாதம் 4வது தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி எங்களோட மக்கள் எங்கள் பக்கம் என்பதை மீண்டும் ஐபிசிக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஜூன் 4ஆம் தேதி தெரியும் அப்படின்ற வணக்கம். அந்த உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.